தூக்கி கொண்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா விவிக்த தேச சேவித்தம். தனிமையான இடங்களுக்கு நம்ம போகணும். நம்ம தனிமையான இடங்களுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டுக்கு போகிறது தான் தனிமையான இடமா? இல்லை. தனிமை அப்படிங்கிறது மனசில் இருக்கணும். நம்ம சத்சங்கம் பற்றி பேசுகிறோம். சத்சங்கம் மாதிரி ஒரு உன்னதமானது எதுவுமே கிடையாது. சத்சங்கம் தான் வேணும் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா தனிமை வேணுங்கிறார். தனிமையான இடங்களுக்கு பட்டுதல் வேணுங்கிறார். அதை என்னை பொறுத்த வரைக்கும் பகவத்கீதையில் அவர் சொல்லிடுறாரு, சத்சங்கத்வே நிசங்கத்துவம்ன்றார். நிசங்கத்துவம்னா மறுபடியும் கூட்டம் இல்லாமல் தனிமையாக இருக்கிறது தான் நிசங்கத்துவம். நிசங்கத்துவம் போனால் தான் நிர்மோகத்துமே கிடைக்கும். நான் சத்சங்கம் தான் வேணும் அப்படின்னு உட்காந்து இருந்தால் நான் எல்கேஜிலே இருக்கிற மாதிரி. எப்போ நான் பிஹெச்டி வாங்குறது? ஸோ அதுக்காக தான் தனிமையான இடங்களுக்கு பட்டுதல். அது விவிக்த தேச சேவித்தம். விவிக்த தேச சேவித்தப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு அரத்திர்ஜன சம்சதி வரும். அரத்திர்ஜன சம்சதினா இந்த உலக வாழ்க்கைக்குரிய சமூகத்தின் மீதான வெறுப்புன்னு சொல்லலாம், பற்றின்மைன்னு சொல்லலாம். இந்த சமூகம் உலக வாழ்க்கையை தான் நடத்திட்டு, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம், தூங்குறோம், எழுந்திரிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், முடிஞ்சால் இனப்பெருக்கம் செய்கிறோம், அந்த இனத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்படி தான் வாழ்க்கை சக்கரம் போயிட்டே இருக்க தவிர இந்த வாழ்க்கை சக்கரம் சுற்றுற வேகத்தில் யாராவது சில பேர் எகிரி விழுந்துனாங்க. அந்த எகிரி விழுகிற சில பேர் தான் சன்னியாசிகளா ஞானிகளா நமக்கு கிடைக்கிறாங்க. ஸோ அரத்திர்ஜன சம்சதி உலக வாழ்க்கைக்குரிய இந்த சமூகத்தின் மீதான ஒரு பற்றின்மை, வெறுப்பு உண்டாகும். இந்த உலக வாழ்க்கைக்குரிய சமூகத்தின் மீதான வெறுப்பு உண்டானா அப்புறம் வேற என்ன நினைக்கும்? வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா வேற எதுல தான் அப்புறம் பற்று கிடைக்கும்னா வேற எதுல தான் பற்று இருக்கணும்னா அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், ஆன்மீக அறிவில் திடப்பற்று வேணும். ஆன்மீக அறிவில் திடப்பற்று வேணும் அப்படின்னா ஆன்மீக அறிவு முதல்ல ஏற்றுச்சடைக்காய் தான். நம்ம படிக்கிறோம், படித்து முடிச்சதுல 1000 சந்தேகம். அந்த 1000 சந்தேகத்தை யாராவது தீர்க்க மாட்டாங்களா? நம்ம மனவேகமாக உறுதியாக நம்பினோன்னா நமக்கு ஒரு குரு வருவார். அந்த குரு கட்டாயமாக நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட குரு தீர்த்து வைத்த சந்தேகமற்ற ஆன்மீக அறிவிலே திடப்பற்று வேணும். பற்று மட்டும் பற்றாது, திடப்பற்று வேணுங்கிறார். திடப்பற்று அப்படிங்கிறது ஆன்மீக அறிவில் நம்ம உள்ள பயணப்பட நமக்கு எத்தனையோ சோதனைகள் வரலாம். நம்மளை அந்த ஆன்மீக பயணத்திலிருந்து, ஆன்மீக பற்றிலிருந்து நம்மளை விலக்கி மறுபடியும் ஒரு விரக்தியிலையும் வெறுப்பிலையும் கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய சோதனைகள் வரும் வழியில். அந்த சோதனைகளையும் மீறி நம்ம ஒரு திடப்பற்றோடு இருந்தாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருத்தன் கேட்குறான், சாமி எனக்கு தியானம் பண்ணுறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அவர் சொல்றாரு, நீ போய் சொல்ற. அவர் வாழ்ந்த காலம் கல்கத்தாவில், அந்த ஊரில் நிறைய கொசு, எல்லாருமே கொசுவலைக்குள்ளே தான் தூங்கியாங்க, வழி இல்லை. அப்புறம் சொல்றாரு, உனக்கு நிஜமாவே தியானம் செய்யணுன்றதுன்னா கொசுவலை கட்டிக்கிட்டு அந்த கொசுவலைக்குள்ளே உட்காந்து தியானம் செய்யலாம்ல, நீ கொசுவலை கட்டிட்டு தூங்கத்தான் செய்கிற. எப்பவுமே உன்னோட வாழ்க்கை பயணத்தில் அது எவ்வளோ கஷ்டமான பயணமாக இருந்தாலும் ஒரு கையால் உன்னோட வாழ்க்கை பணிகளை செய், இன்னொரு கையால் பகவானுடைய பாதத்தை பிடிச்சிக்கோ, விட்டுறாத. அதை எப்போவுமே பிடிச்சிக்கோ. எப்போ உனக்கு இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு க்ஷணம் சான்ஸ் ஃப்ரீனஸ் கிடைக்குதோ அப்போ 2 கையால் அவன் பாதத்தை பிடிச்சிக்கோங்கிறார். ஸோ அதுதான் திடப்பற்று.
ஸோ ஆன்மீக அறிவில் திடப்பற்று வேணும். ஆன்மீக அறிவில் திடப்பற்று வந்தாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா